தலைவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கடையை மூடுறாங்க. பொருளை வச்சிருக்கீங்க. அடுத்து நோக்கிறான். ஏண்டா துக்கம் உனக்கு சந்தோஷமா? சிரிச்சுக்கிட்ட வர்ற? துக்கம் வந்தா சிரிப்பங்க, சந்தோஷம் வந்தா அழுவேன். இப்போ துக்கம் அதான் சிரிக்கிறேன். ஏயா பந்துன்ற பேர்ல பட்ட பகல்ல இப்படி அராஜகம் பண்றீங்களே, இத கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? 4 வருஷமா எங்க போன பாட்டியா? எதிர்த்தியே பிரிஞ்சா மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே இருக்கு, இன்னும் மாறவே இல்லையா? என்ன கலாட்டாங்க? சாராய கடை வியாபாரி சத்தியசீல இல்ல, அவனை கைது செய்துட்டாங்கிறதுக்காக அவனுடைய அடியாளுங்கள்லாம் கடைகளை எல்லாம் மூட சொல்லி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அங்க பாரு, என் கடையில இருக்கிற கண்ணாடி எல்லாம் ஓட்டிட்டாருங்க. பாண்டியா, அங்க பாரு. என்னால முடியலம்மா. என் பொண்ணு பிரசவதனால அவசரப்படுத்தியா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போடு. விட்டுடுங்கய்யா. ஆட்டோவிலே பத்திட்டாலும் சரிதான், நான் விட மாட்டேன். முடிச்சு தள்ளுங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க. இப்ப என்ன சொல்றீங்க? என்ன சொல்லணும்? இந்த ஆட்டோவை போக சொல்லணும். முடியாது. முடியாது? முடியாது. ஏன் முடியாது? என் மேல கை வச்சுட்டான். விடாதீங்க, அடிக்கிறா. போ, சீக்கிரம் போ. ஒரு ஆள் வந்து நம்ம ஆளுல பின்னிட்டான். தம்பி ஓடிடாம 7 கொலை பண்ணவன். செம உத வாத்தியார. சாரு ஊருக்கு புதுசா? இல்லைங்க, உங்களுக்கு புதுசு. எவ்வளவு தைரியம் தான் எங்க ஆளுங்களே அடிப்ப? பார்த்தா ஒற்றை குச்சி மாதிரி இருக்க. ஒரு அடிக்கு தாங்குவியா? நான் வாழ்றதுக்காக சாப்பிடுறேன், சாப்பிடுறதுக்காக வாழல. அப்ப நாங்க சாப்பிடுறதுக்காக வாழணுமா? பார்த்தா தெரியுது. நல்லாவே பேசுறியா? ஏன் காடா பண்றீங்க? எங்க தலைவரை பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. அது காடா செய்யணுமா? எங்க தலைவர் யாரும் காட்டுறதுக்கு இதுதானே நேரம். இது உங்க தலைவருக்கு தெரியுமா? அவர் சொல்லித்தானே இந்த கலாட்டாவே செய்யறோம். நான் செய்ய விட மாட்டேன். பாக்கலாமா? பாப்போம். கொஞ்சம் ஒல்லியா செய்யாத கூடாது, ஈரா நினைச்சு பாருங்க. போங்கடா போங்க, சோத்துக்கு வழி பாருங்க போங்க.
உயிருக்கு இவ்வளவு துடிக்கிறிய, ஒரு புள்ளத்தாச்சி ஆஸ்பத்திரி போக வேண்டாம் தடுத்து நிறுத்துனீங்களே, இன்னொரு உயிரை வைத்த சுமந்துக்கிட்டு எவ்வளவு துடிச்சிருப்பா. இத பார், சொந்த பிரச்சனையை பொது பிரச்சனையாக்கி அரசாங்க சொத்தை நாசப்படுத்துறதோ, பந்துங்கிற பேர்ல பல்கொலை அடிக்கிறதோ இனிமே செஞ்சீங்க, இப்ப உனக்கு விழுந்த அடி உன் தலைவனுக்கு விழும். உடம்புல கொஞ்சம் சதை பிடிக்க கூடாது. உங்களுக்கு தாதாங்கிற நினைப்பு. போங்க, கனிவா அமைதியா பணிவா இருங்க. ஃபயர் என்ஜின் போன் பண்ண. நெல்லு. மறுபடியும் ஊருக்குள்ள வந்துட்டியா? கலாட்டா செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கியா? அந்த காரை கொளுத்தினது நீதானே? மேடம், காரை கொளுத்துனது சத்யசீலனோட ஆளுங்க. ஜீப்ல ஏறு. என்னங்க நீங்க எங்களுக்கெல்லாம் உதவி செய்ய வந்தவரை போய் அரெஸ்ட் பண்றீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? ஷட் அப். ஏதாவது பேசணும்னா ஸ்டேஷன்ல வந்து பேசு. மரியாதையை இங்கிருந்து கலைஞ்சு போயிடுங்க, இல்லன்னா லத்தி சார்ஜ் பண்ண சொல்லுவேன். கான்ஸ்டபிள். மக்கள் தலைவன் பாண்டியன், ஏழைகளின் நண்பன் பாண்டியன், தர்மத்தின் தலைவன் பாண்டியன், பட்டாளிகளின் தளபதி பாண்டியன். இது என்ன பொதுக்கூட்ட மேடையா, போலீஸ் ஸ்டேஷனா? ஒரு குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? வெளியே போங்க. அவுட். யாருங்க குற்றவாளி? யாரோ ஒரு அரசியல்வாதியே சாராய கேஸ்ல உள்ள புடிச்சு போட்டுட்டானுங்கன்னு வந்து நடத்தணும்னு சொல்லி இந்த ரவுடி பசங்க ரோட்ல அட்டுழியம் பண்ணானுங்க. சோடா பாட்டில் அடிச்சு கடைகள் எல்லாம் போட சொன்னானுங்க. ரோட்ல போற காரை எல்லாம் கொளுத்துறானுங்க. ஆஸ்பத்திரிக்கு கர்ப்பிணி பெண்ண ஆட்டோல போக விடாம தடுத்தானுங்க. பாண்டியன் அதை தப்புனாரு. அவர் அடிச்சானுங்க, திருப்பி அடிச்சாரு. நல்லது செய்யறவங்க எல்லாம் உள்ள புடிச்சு வச்சுட்டு கெட்டது செய்யறவங்க எல்லாம் வெளியே விட்டு வச்சிருக்கீங்களே. நல்லது செய்யறோம்னு சொல்லி சட்டத்தை யாரும் கையில எடுத்துக்க முடியாது. சட்டம் ஒழுங்க பாதுகாக்க நாங்க இருக்கோம். எங்க பாதுகாக்கிறீங்க? எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கடைசியில தானே வர்றீங்க. நாங்க மிஸ்டர் பாண்டியனை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம். கோர்ட் ஆர்டர் இருக்கா? வக்கீல் சார், அந்த கோர்ட் ஆர்டர் கொடுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். 394. எஸ் மேடம். அவரை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே. பாண்டியா, வெளியே வந்துட்டியே பாண்டியா. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாண்டியா. Shut up. ரொம்ப நன்றிங்க தெய்வமே. Get out. பாண்டியா, இந்த பக்கம் மறுபடியும் உள்ளே போறியே. மக்கள் தலைவன், தர்மத்தின் தலைவன். இத பாருங்கம்மா, நான் எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன். சும்மா எங்க இருந்தே என்ன பண்ண இந்த அனாவசிய கேள்வி கேட்காதீங்க. இந்தாங்க உங்களுக்கு. இந்த ராணி, இது உனக்கு. தேங்க்யூ அண்ணா. என்னமோ இது இவ்வளவு உழந்துட்டா? என்ன கொடுத்த? திருஷ்டி பற்ற போதுரா. போகும்போது அவளுக்கு 12 வயசு. 6 வருஷம் கழிச்சு வந்திருக்க. அப்படியே இருப்பாளா? நல்ல வேளை, சண்டை போட்டுட்டு போனவன் இப்ப திரும்பி வந்தியே. என்னம்மா நான் போற, திரும்பி வரும்போது நீங்கெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய மனுஷனா தான் திரும்பி வருவேன்னு சவால் விட்டுட்டு போனானே உன் புள்ள, இப்ப எப்படி வந்திருக்கான்னு கேளு. ஏண்டி, என் புள்ளைக்கு என்ன குறைச்சல்? இவன் ராஜா, ராஜாதி ராஜா. நீங்க வேற சும்மா இருங்கம்மா. ஏற்கனவே அக்காவுக்கு மேல கோபம். ஷரா, திரும்பி வந்ததும் வராதுமா பம்பு வழக்குல மாட்டிட்டு ஜாமீன்ல வந்திருக்கான். நான் ஒண்ணும் மாட்டிக்கிட்டு வரல. நாட்டுக்கு தேவையான நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கேன். வந்தது வராதுமா என்னமா சண்டை? அவன் மறுபடியும் போயிடுவான். நானா போ சொல்றேன். ஒழுங்கா இருந்தா தானே. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். இவன் எப்பவும் நேர் வழியில தான் போவான். இந்த பாண்டியன் எப்பவும் எங்கேயும் எதுலயும் ரைட். எஸ் மிஸ்டர் ரைட். ரைட். உங்களோட விவாதிக்க நான் தயாரா இல்ல. நான் ஒரு வீடு வாடகைக்கு தனியா எடுத்து தங்கிக்கிறேன். சட்டத்தை மதிக்கிறேனா? சட்டத்தை மதிக்காத உன்னோட இருக்க முடியாது. இத பாருங்க, எனக்காக இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியே போக வேண்டாம். தாத்தா கட்ட வீடு முன்னால இருக்கு, நான் அதுலயே தங்கிக்கிறேன். அது அவ்வளவு வசதியா இருக்காதுப்பா. நான் வசதி ஆக்கிக்கிறேன்மா. ஒரு நிமிஷம். நான் சட்டபூர்வமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இந்த சேலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன்.
gentlemen, wish you a happy new year. அத்தில்லா டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு. அத்தில்லா டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு. அத்தில்லா டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு. அத்தில்லா டாங்கு. Stop it! Manager, manager. Yes, madam. இது 5-star ஹோட்டலா இல்ல ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற இடமா? என்ன இது டப்பா குத்து? தப்பாங்குத்து தாங்க நம்ம நாட்டு ஒரிஜினல் ஆட்டம். அது மட்டும் ஆட தெரிஞ்சா? எனிவே ஹாப்பி நியூ இயர். எல்லாமே ஆடுவியா? கேவரியா தவிர. அப்படினா பிரேக், டிஸ்கோ, ராக் அண்ட் ரோல், ராம்போஸ், டாங்கோ. உங்களுக்கு எது வேணும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாருங்க. பார்க்கலாமா? சேலஞ்ச்? சேலஞ்ச். போட்டினா அதுக்கு ஏதாவது பரிசு விடுமே. என்ன என்ன சொல்லுங்க. நான் ஜெயிச்சிட்டா இங்க எல்லாருக்கும் முன்னாலேயும் நீ மொட்டை அடிச்சுக்கணும். என்னடா இது, என் மூஞ்சி முடிதான் ஆளுக்கு அதிகம் மொட்டை அடிச்சிட்டா? அந்த மூஞ்சி பார்த்தா ஜெயிக்கிற மாதிரில ஒத்துக்க. சரி, நான் ஜெயிச்சிட்டா? என்ன என்ன சொல்லு. ஆடேங்கப்பா, இங்க எல்லாருக்கும் முன்னால நீங்க எனக்கு முத்தம் கொடுக்கணும், கிஸ் அடிக்கணும். அது இங்கிலீஷ் கிஸ். அந்த மூஞ்சி பார்த்தா ஜெயிக்கிற மாதிரி தெரியல, ஒத்துக்க. ஓகே ஓகே ஓகே.